सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற பிப்ரவரி 2020 ஹிந்தி தேர்வு நடக்க போது. அந்த தேர்வு ஃபுல்லாக எக்ஸப்ட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இந்த கியூஎல் இருக்குது ஃபுல்லாக நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி இப்போ இருந்தே நீங்கள் படித்த விட நல்லா மார்க் எடுத்துடலாம். இது வரைக்கும் நீங்கள் புக்கில் படிச்சிருக்கலாம், கைட்லையும் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் இதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. ஏற்கனவே புக்ஸ்லையும் ஃபுல்லாக நடத்திருக்கேன், கைட்லையும் நடத்திருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். 8th रोमन किनकी तो प्रश्न के उत्तर ये किया दो वाक्य में लिखिए. கீழ்கண்ட வினாக்களுக்கு ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியங்களில் விடை எழுதுக அப்படின்றாங்க. இது மொத்தம் இதுக்கு 4 மார்க்கு. தேர்வுக்கு 6 கொஷின் கொடுப்பாங்க. இந்த பேட்டர்னில் நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 2 மார்க்ஸ். ராய் சாகப் ने अपनी நேக்கியத்தை கைசே சாபித்து கி. ராய் சாகப் தனது நல்லெண்ணத்தை எவ்வாறு நிரூபித்தார்? ராய் சாகப் நிஸ்வத்து குல்லம் ராய் சாகப் நிஸ்வத்து குல்லம் குல்லானகி லேத்தே. ராய் சாகப் வெளிப்படையாக லஞ்சம் வாங்க மாட்டார். லேக்கின் ஆனால் அவர் அப்புனா பத்தா படானே கே லியே பகுத் தைரே பர் ரகத்தே ஹை. அவர் தனது அப்புனானா அவர் தனது உதவித்தொகையை அதிகரிக்க அவர் அடிக்கடி சுற்றுலா செல்வார். செகண்ட் ஒன், ரூபியா பாட்கே லேக்கக்கு கோன்கே. ரூபியா என்ற பாடத்தின் ஆசிரியர் யார்? ரூபியா பாட்கே லேக்கக்கு. ரூபியா என்ற பாடத்தின் ஆசிரியர் ஸ்ரீ பாண்டேய பேச்சன் சர்மா உக்ராஹை. இந்த பாடத்தை ஏற்ற ஆசிரியர் ஸ்ரீ பாண்டேய பேச்சன் சர்மா உக்ரா அவர்கள் ஆவார். தேர்ட் ஒன், மனுஷிய கிசே ஜீவன் கே லடுக்குப்பன் கா கிளவுனா மான்தேகை. மனிதர்கள் குழந்தை பருவத்தில் பொம்மையாக எதை கருதுகிறார்கள்? ரூபியே கோ மனுஷிய ஜீவன் கே லடுக்குப்பன் கா கிளவுனா மான்தே ஹை. மனித வாழ்க்கையில் பணம், ரூபி அப்படின்னா பணம்னு அர்த்தம். மனித வாழ்க்கையில் பணம் குழந்தை பருவத்தில் ஒரு பொம்மையாக கருதப்படுகிறது. காந்திஜிக்கு ரேல் மே கிஸ் ஸ்டேஷன் பர் உத்தார் தியா கயா தா. காந்திஜி ரயிலில் எந்த ஸ்டேஷனில் அவர் இறக்கப்பட்டார்? உதார் அப்படின்னா இறக்கப்பட்டார். காந்திஜிக்கு ரேல் சே பீட்டர்ஸ் மார்டஸ் சபர்க ஸ்டேஷன் பர் உதார் தியா கயா தா. காந்திஜிக்கு रेल में पीटर्स மாரிட்டஸ் சபர்க ஸ்டேஷனில் அவர் இறக்கப்பட்டார். காந்திஜி கப்சே கப் தக் தக்ஷின் ஆப்பிரிக்கா மே. காந்திஜி எப்பொழுதிலிருந்து எப்பொழுது வரை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தார்? ரகே அப்படின்னா வாழ்ந்தார். காந்திஜி சன் 1893 லேக்கர் சன் 1914 வரை தக்ஷின் ஆப்பிரிக்கா மே ரகே. காந்திஜி அவர்கள் ஆண்டு 1893 முதல் 1914 வரை தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தார். सिक्स्थ वन, कामराज ने देशभक्ति के रूप में क्या क्या त्याग किए? காமராஜரின் தேசபக்தி மற்றும் அவர் என்னென்ன தியாகங்களை செய்தார்? காமராஜ் ने देश की सेवा में अपना पूरा जीवन अर्पित किया. காமராஜ் அவர்கள் நாட்டின் சேவைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். उन्होंने ब्रह्मचर्य को अपनाकर बड़ी निष्ठा के साथ राष्ट्र सेवा की. அவர் தனது வாழ்நாள் முழுவதும் தன்னை தியாகம் செய்தார். உன்கோனே அவர் பிரம்மச்சாரி, அவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய படி நிஷ்டா அப்படின்னா தன்னுடைய நாட்டிற்காக தன்னை சேவை செய்தார். பரமஹம்ச की वाणी में कौन सी शक्ति थी? பரமஹம்சரின் வாணினா பேச்சு. பரமஹம்சரின் பேச்சில் என்ன சக்தி இருந்தது? பரமஹம்சருக்கு வாணி மே அப்படி கேள்வி இருந்தால் அப்படியே பார்த்து எழுதிட்டு பிஜிலிக்கு சக்தி தி. அவருடைய பேச்சில் மின்சார சக்தி இருந்தது. விவேகானந்தனே பரமஹம்ச சே கியா சவால் கியா. விவேகானந்தர் பரமஹம்சரிடம் என்ன கேள்வி கேட்டார்? சவால்னா கேள்வி கேட்டார். विवेकानंद ने परमहंस से आध्यात्मिक ज्ञान संबंधी
சவால் கியா. விவேகானந்தர் பரமஹம்சரிடம் ஆன்மீக அறிவு பற்றி சம்பந்தமாக அவர் கேள்வி கேட்டார். தெனாலிராம் நே கிசிசே முலாகாத் கி. தெனாலிராமன் யாரை சந்தித்தார்? முலாகாத்துடன் சந்தித்தார். தெனாலிராம் நே ராஜா கிருஷ்ணதேவராய சே முலாகாத் கி. இந்த கிசிசேன்ற இடத்துல ராஜா கிருஷ்ணதேவராய் இது எழுதினா போதும். தெனாலிராம் ராஜா கிருஷ்ணதேவராயரை சந்தித்தார். 10th one ராஜா கிருஷ்ணதேவராய ने नाराज होकर தெனாலிராம் से क्या कहा. ராஜா கிருஷ்ணதேவராயர் நாராஜ் ஹோகர் அவருக்கு கோபம் வந்த பிறகு தெனாலிராமனிடம் என்ன சொன்னார்? ராஜா கிருஷ்ணதேவராயனே நாராஜ் ஹோகர் ராஜா கிருஷ்ணதேவராயர் கோபம் வந்த பிறகு தெனாலிராம் சே ககா தெனாலிராமனிடம் கூறுகிறார். யகாங் சே சலோஜா இங்கே இருந்து போய்விடு. ஃபேர் கபி பிறகு அப்புனா முகுனா திகானா உன் முகத்தை காட்டாதே என்று ராஜா கூறுகிறார். 11th one एक दिन தெனாலிராம் கி கோட்டி மே கோன் குஷ் ஆயே. ஒரு நாள் தெனாலிராமனின் மாளிகையில் யார் நுழைந்தார்கள்? ஏக் தின் தெனாலிராம் கி கோட்டி மே. இந்த கோட்டி மேற்கு அப்படியே எழுதிட்டு குச்சு சோர் குஷ் ஆயே சில திருடர்கள் நுழைந்தனர். சோர்னா திருடர்கள். 12th one சோர் லோகு ராத் பர் கியாகர் ரகேத்தே. திருடர்கள் இரவு முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தனர்? சோர் லோகு ராத் பர் ஹுவே சே பானி நிக்கால் ரகேத்தே. திருடர்கள் இரவு முழுவதும் ஹுவே சே பானி கிணற்றிலிருந்து தண்ணியை இறைத்து கொண்டிருந்தனர். 13th சிவாஜி ने अपनी गुरु भक्ति की साबित करने के लिए क्या किया. சிவாஜி தன்னுடைய குரு பக்தியை நிரூபிப்பதற்காக என்ன செய்தார்? குரு के पेड़ के दर्द को दूर करने के लिए சிவாஜி जंगल में गए. குருக்கே பேடு குருக்கு வயிற்று வலியின் காரணம் தர்த்தின வலின்னு அர்த்தம். குருக்கு வயிற்று வலியின் காரணமாக அவர் தூர் கர்ணேக்கேலியே தூரமாக சென்று சிவாஜி காட்டிற்கு சென்றார். அவர் பாகுகா தூத்திலே ஆயே அங்கு காட்டில் புலியின் பாலை கொண்டு வந்தார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, தன்யவாத்.